அதுவும் இல்லை, இதுவும் இல்லை. செல்போனை மட்டும் உரசுவியா? எத்தனை நாள் உங்களை அருன்னு அறுக்கேன் செல்ஃபோனை வச்சு. கொஞ்சம் கூட நீங்கள் உங்களுக்கு பெரிய மாட்டேக்க. நீங்கள் என்றைக்கு ராஜாவின் இடைக்கட்சியை போய் அவுக்க அவனுக்கு அடிமையாக போய் இருந்துடக்கூடாதுன்னு நான் பிரசங்கம் பண்ணுதேன். நீங்கள் நாடு வர போகத்தில் நீ அடிமையாக இருந்துடக்கூடாது அப்படின்னு. ராத்திரி பூரா செல்ஃபோனை உரசிக்கிட்டு 3 மணிக்கு சார்ஜை போட்டுக்கிட்டு வந்தவர் பள்ளிக்கூடத்துக்கு போய் நீ படித்து பாஸ் ஆகி உயர்ந்து உங்கள் அம்மா அப்பாவை நீ காப்பாற்ற. ஐயோ ஐயோ, காது கிழிஞ்சின்னு எனக்கு. வண்டி விடாது. அப்படிலாம் அப்படி செஞ்சது யாருமே கிடையாது. 3 மணி வரைக்கும் ஒரு பையன் படித்தான் அப்படின்னா சொல்லுங்கள், நான் தோத்துட்டேன். 3 மணி வரைக்கும் கண்ட கதையில். செல்ஃபோனில் என்ன இருக்குது? யூடியூப்பில் என்ன இருக்குது? இன்ஸ்டாகிராமில் என்ன இருக்குது? நிறைய நல்லது இருக்குது பாஸ்டர். ஆமாம், அந்த நல்லதுக்கு இடையில ஒரு எச்சிகளையும் உள்ளே வருதா வரலையா? ஒரு பேய் வருதா வரலையா? சோழிய முடியும். அந்த பேய் எதுக்கு அவன் சுந்தர் பிச்சை அவர் ஏன் அனுப்புதாரு? நம்ம ஊருக்காரு தான், அவர் தமிழ்நாட்டுக்காரு தான். அன்னைக்கு ஒருத்தர் சொல்கிறார், அவர் எவ்வளோ சம்பளம் வாங்குதாருன்னே தெரில. 1 போட்டு 0 0 0 0 0 0 0ங்கிற எவ்வளோன்னு எனக்கே தெரிலங்க, அவ்வளோ வாங்குதாரு அப்படிங்க. பாருங்க, அவர் அதுக்காண்டி அவர் உட்கார்ந்து அனுப்பலை. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக் செட் பண்ணி வச்சுருப்பான். நீ ஒரு சாக்கடையில் போய் விழுந்துட்டேன்னு வச்சிங்க, அடுத்த சாக்கடை வரும். அதே சமயத்தில் ஒரு நல்ல கிறிஸ்தவ பாட்டு கேட்டிங்கன்னா கிறிஸ்தவ பாட்டு வரும். நல்ல பிரசங்கத்தை கேட்டிங்கன்னா பிரசங்கத்தை 3 மணி வரைக்கும் கேட்டேன்னு சொல்லி உடனே உங்கள் வீட்டிலேருந்து கத்தி எடுத்துகிட்டு அந்த ஒத்த காற்றை எடுத்துருது. எனக்கு ஒரு காது, நான் ஒத்த காதுன்னா பரலோகத்துக்கு போகிறேன், போயிட்டு போகுது. ஆமாம், ஆண்டவர் கேட்பார், என்னப்போ ஒத்த காது எங்கே? ஆமாம் ஐயா, ஒரு பையன் 3 மணி வரைக்கும் பிரசங்கம் கேட்டுட்டு இருந்திருக்கான். நான் சர்ச்சில் தப்பாக பிரசங்கம் பண்ணிட்டேன், அதனால் நான் வாக்கு பண்ணியிருந்தேன். 3 கத்தி எடுத்து காதை எடுத்துட்டான்னு அறுத்துட்டான். வேறு ஒன்றும் கிடையாது அவர் தப்பா, அந்த பையன் நல்ல பையன்தான் அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிடுவேன். அதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. இங்கே கிளாஸ் ரூம் மாதிரி பள்ளிக்கூடத்துலையும் இங்கே சிரிக்கிறது, இங்கே பல்ல காட்டுறது தான். ஒரு பள்ளிக்கூடத்துலேயும் பல்ல காட்டுவியா, பிறகு எதிர்காலத்துலேயும் சரிமானி. இந்த மாரநாதா குடும்பத்தில் கையை கட்டி நிற்கிறதுக்கு இடம் இல்லைடா. கையை கட்டி நிற்கிறதுக்காக நான் உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது சும்மா வெளியே போனாலே போதும். தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு ஏசப்ப பிரசங்கம் பண்ணிருக்காரு. நீ என் கையை கட்டிட்டு தான் வாழ போகிறேன் அப்படின்ட்டு இப்போ அம்மா அப்பா தொட்டில் கதை ஓடிடும். இங்கே உள்ளது தான். நான் அதில் இந்த ஆசீர்வாதத்தை பற்றி 1ஆம் தேதி பிரசங்கம் பண்ணும்போது 3 பேருடைய ஆசீர்வாதம் வேணும்னே. முதல்ல கர்த்தருடைய ஆசீர்வாதம், 2வது தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதம், 3வது தேவ மனுஷனுடைய ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னேன். ஃபஸ்ட் 1ஆம் தேதி, இம்மாதம் 1ஆம் தேதி நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கணும்னா இந்த 3 பேருடைய ஆசீர்வாதம் வேணும். முதல் ஆசீர்வாதம் யாருடைய ஆசீர்வாதம்? 2வது அம்மா அப்பா ஆசீர்வாதம் வேணும். கருக 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 போயிட்டே இருக்கப்படாது. சொல்ல 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 அவங்களுக்கு செவி கொடுக்காமல் போயிட்டு இருக்கக்கூடாது. அப்பா அம்மா சொல்லுறதை கேட்காம ஃப்ரெண்டு சொல்லிதான் சங்கரச்சிபுரம்னி சொல்லுதான், முப்படாதி சொல்லுதான், பார்வதி சொல்லுதா, கிளவி சொல்லுதான்ட்டு அங்கேயே போகக்கூடாது. செல்ஃபி எடுக்க, ஃபோட்டோ எடுக்க போடு, என்னத்தினாலும் போடு, வேண்டாங்கல. அது கடைசி வரைக்கும் மண்ணலி போட்டுருவியான்னு தெரியணும்ல. உங்களோட செல்ஃபி எடுத்தவா டாப்பில் போயிடுவா, நீ ஸ்டேட்டஸில் வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். வேணும், அப்படி போயிடக்கூடாது. என் இதை ஆதங்கத்தை உங்கள் மத்தியில் சொல்லுகிறேன். அதனால் நல்லா நீங்கள் டாப்பில் இருக்கணும். 2வது அம்மா அப்பா உடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். சொல்லுறதை கேளுங்க. பிள்ளைகளை பெற்று படிக்க வைத்து ஆளாக்கி விரல் பிடித்து கை பிடித்து நடக்க வைத்து
என் மகளுக்கு இந்த செருப்பு வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும், இந்த ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும், இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சா என் மகன் நல்லா படிப்பா, என்ன கனவுல அப்பன்னு மாற்றாலும் என்ன பாடுபடுதாங்க, அவங்களுடைய ஆசீர்வாதம் நீங்கள் வேணுமா வேண்டாமா? சொல்லு. வேணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? வேணுங்களா? அப்போ கடவுளுடைய ஆசீர்வாதம் அம்மா அப்பாவுடைய ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு கொஞ்ச நாள் இருப்பான். உன் ஃப்ரெண்ட்ஸை யாருன்னு என்கிட்ட சொல்லு. உலக பழமொழி சொல்லுவாங்க, உன் ஃப்ரெண்ட்ஸு யாருன்னு என்கிட்ட சொல்லு, நான் உன் லட்சணத்தை சொல்லுதான் விடுவாங்க. கரெக்ட். கொஞ்ச நாள் தான். அப்புறம் அதுக்கப்புறம் அவன் ஒன்று ஏறி மீச்சு டாப்பில் இருப்பான். நீ அப்பவும் இப்படி தான் அலைய போகிற. கவனமாக இருக்கணும். அம்மா அப்பாவுடைய ஆசீர்வாதம். மூன்றாவது சொன்னேன், தேவ மனிதர்களுடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். ஊழியக்காரருடைய ஆசீர்வாதங்கள் சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ரொம்ப அவசியம். ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவளுக்கு உண்டு. அதனால் எல்லா காரியத்தையும் நீங்கள் அனுசரித்து நன்றாய் போக வேண்டும். ஆமென். அதைத்தான் நான் ஆசீர்வாதத்தை பற்றி உங்களுக்கு மென்மேலும் மெருகூட்டி சொல்லி கொண்டே இருக்கிறேன். பிரியமானவர்களே, அப்படியானால் முதல் இந்த நாளிலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொன்னால், நம்பர் 1, பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். நீ யாருக்கு